டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். முந்தைய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் தொடரும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் உறுதி. தூய சக்தியா எம்எல்ஏக்களை தூக்கும் சக்தியா? முதலமைச்சர் விஜய்க்கு மு.க. ஸ்டாலின் கேள்வி. எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்ட 17 பேர் மாவட்ட செயலாளர்கள் பதவியில் இருந்து கூண்டோடு நீக்கம். இபிஎஸ் அதிரடி நடவடிக்கை. திமுகவுடன் கைகோர்த்து முதலமைச்சராக பார்த்தார் இபிஎஸ். தங்களை கட்சி பதவியில் இருந்து நீக்க இபிஎஸ்க்கு எந்த அதிகாரமும் இல்லை என சி.வி. சண்முகம் காட்டம். ஆர்த்தி ரவிக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை இனி பேசக்கூடாது. நடிகை கினிஷாவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை. இனி விரிவான செய்திகள். முந்தைய அரசு செயல்படுத்திய நலத்திட்டங்கள் தொடரும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் உறுதியளித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், சமூக நீதி, நலம் சார்ந்த திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். தனது அரசு மைனாரிட்டி அரசுதான் என்றும் சிறுபான்மை மக்களை காப்பாற்றும் அரசு என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். தவேக தூய சக்தியா அல்லது எம்எல்ஏக்களை தூக்கும் சக்தியா என மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். கிளீன் பாலிடிக்ஸ் செய்வதாக கூறிய அரசியலுக்கு வந்தவர்கள் தற்போது டர்ட்டி பாலிடிக்ஸ் செய்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிளவுபட்ட அதிமுக எனும் குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முயன்று எம்எல்ஏக்களை தாவேக வாங்குவதாகவும் மு.க. ஸ்டாலின் கடுமையாக சாடியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக 3.20% பேர் வாக்களித்ததாக உதயநிதி பேசியதற்கு விஜய் பதிலடி கொடுத்துள்ளார். திமுகவிற்கு 24% பேர் மட்டுமே வாக்குகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாவேகாவிற்கு 36.68% வாக்குகள் கிடைத்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மக்கள் தந்த தோல்வியின் வெளிப்பாட்டால் திமுகவினர் புலம்புவதாகவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவில் சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட 17 பேரின் மாவட்ட செயலாளர் பதவியை இபிஎஸ் அதிரடியாக பறித்துள்ளார். அதிமுகவில் ஏற்பட்டுள்ள மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இபிஎஸ் மீது சரமாரி குற்றச்சாட்டுகளை சி.வி. சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி, சி. விஜயபாஸ்கர், காமராஜ் உள்ளிட்ட 17 பேரின் மாவட்ட செயலாளர் பதவியை இபிஎஸ் அதிரடியாக பறித்துள்ளார். ஆனால் தங்களை பதவியில் இருந்து நீக்க இபிஎஸ்க்கு எந்தவித அதிகாரமும் இல்லை என சி.வி. சண்முகம் கூறியுள்ளார். தாவேக அரசு புஷ்பா பட பாணியில் ஆட்சி நடத்தி வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சாடியுள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், தாவேகாவிற்கு ஆதரவளிக்கும் அதிமுக தலைவர் ஒருவரின் வீட்டிற்கு புதிதாக ஒரு சோஃபா செட் சென்றதாகவும் அதனைத் தொடர்ந்து புதிய முதலமைச்சர் சென்றதாகவும் குறிப்பிட்டார். மேலும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்த 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, பெண் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், தாய்மாமன் சீர், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு உதவித்தொகை என பெரிய லிஸ்டே இருப்பதாக உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். திருமாவளவன் முதலமைச்சராவதை இபிஎஸ் தடுத்ததாக சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டை கூறியுள்ள நிலையில் அது குறித்து இபிஎஸ் விளக்கமளிக்க வேண்டும் என விசிகாவின் வன்னியரசு எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். திருமாவளவனை முதலமைச்சராக்க திமுக பரிந்துரைத்ததாகவும் ஆனால் அதை இபிஎஸ் ஏற்காமல் தடுத்து விட்டதாகவும் கூறியிருந்தார். இது குறித்து தொடர்ந்து விவாதங்கள் சென்று கொண்டிருக்கும் வேளையில் இபிஎஸ் விளக்கமளிக்க வேண்டும் என வன்னியரசு கேட்டுக்கொண்டுள்ளார். அமெரிக்கா இஸ்ரேல் போர் சர்வதேச அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அதிரடியாக சிக்கன நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் தனது கான்வாய் வாகனங்களை 50% குறைக்க பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார். என்றாலும் பாதுகாப்பு விவகாரங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. பிரதமரை பின்பற்றி மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆகியோரும் தங்களது கான்வாய் வாகனங்களை குறைத்துக் கொண்டனர். மேலும் மத்திய அமைச்சர்கள் சிலர் மின்சார வாகனங்களுக்கு மாறியுள்ளனர். ஆர்த்தி ரவிக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பேச நடிகை கினிஷாவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. ரவி மோகன் ஆர்த்தி விவகாரத்து வழக்கு விசாரணையில் உள்ளது. இந்த சூழலில் ரவியின் தோழியான கினிஷா தன்னை பற்றி அவதூறு பரப்புவதாக ஆர்த்தி ரவி வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அவதூறு கருத்துக்களை பரப்புவதற்கு தடை விதித்ததுடன் ஏற்கனவே பதிவிட்ட கருத்துக்களை நீக்கவும் உத்தரவிட்டுள்ளது.
டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.